everyone. இன்னைக்கு நம்ம 10th history second unitல the short answers வர first question தான் பார்க்க போறோம். Question பார்க்கலாமா? What do you know of the white terror in Indochina? அதாவது இந்தோசீனால நடந்த white terror பத்தி தான் கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? First இந்தோசீனா அப்படினா என்னன்னு பாப்போமா? So இந்தோசீனா அப்படிங்கிறது வந்துட்டு பிரெஞ்சுக்கு கீழ ஒரு சில கண்ட்ரீஸ் இருந்தாங்க. வியட்நாம், லாவோஸ் and Cambodia. So இந்த மாதிரி சில கண்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரெஞ்சோட கண்ட்ரோல்ல இருந்தாங்க. அதாவது இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் பிரெஞ்சு தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு இந்தோசீனா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி பிரெஞ்சு ரூல் பண்ணது பிடிக்காம அவங்க ஒரு அந்த மாதிரி அவங்க இன்டர்ஃபியர் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் பிடிக்காம 1929ல வியட்நாமோட சோல்ஜர்ஸ் வந்துட்டு பிரெஞ்சுக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? வியட்நாம் சோல்ஜர்ஸ் என்ன பண்றாங்க? பிரெஞ்சுக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அதாவது ஒரு போராட்டம் பண்றாங்க. ஓகேவா? வியட்நாம் சோல்ஜர்ஸ் வந்துட்டு பிரெஞ்சுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்றாங்க. ஓகேவா? சோ இது மட்டும் இல்லாம என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த சோல்ஜர்ஸ் வந்துட்டு பிரெஞ்சோட கவர்மெண்ட் ஜெனரல் இருக்காங்க பாத்தீங்களா? அதான் கவர்மெண்ட் ஜெனரல் அப்படின்னா வந்துட்டு பிரெஞ்சு கவர்மெண்டோட ஒரு ஹெட் மாதிரி. ஓகேவா? சோ இவங்கள வந்துட்டு கொலை பண்ணவும் பார்த்தாங்க. ஓகேவா? இவங்கள வந்து கொலை பண்ண பார்த்தது வந்துட்டு ஆனா சக்சஸ்ஃபுல் ஆகல. ஓகேவா? அடுத்து அதே மாதிரி இந்த சோல்ஜர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா? சோல்ஜர்ஸ், ஃபார்மர்ஸ். சோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி லீடரை தலைமையா வச்சு இவங்களை வந்து தலைமையா வச்சு இந்த ஃபார்மர்ஸ் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா திரும்ப வந்து பிரெஞ்சுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணாங்க. ஓகேவா? பிரெஞ்சுக்கு எதிராக திரும்ப வந்துட்டு ஒரு போராட்டமும் பண்ணாங்க. அப்ப வந்துட்டு இந்த பிரெஞ்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த போராட்டம் பண்ண மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா பிரெஞ்சுக்கு எதிராக. சோ இந்த போராட்டம் பண்ண மக்கள் எல்லாம் வந்துட்டு ரெபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ரெபல்ஸை வந்துட்டு அட்டாக் பண்றாங்க. ஓகேவா? நீங்க எப்படி எங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக் பண்றாங்க. சோ அந்த அட்டாக்ல 1000+ ரிபல்ஸ் வந்துட்டு இறந்து போயிடுறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரெஞ்சோட அட்டாக் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ரொம்பவே சிவியரா அட்டாக் பண்ணாங்க. அதனால வந்துட்டு ரிபல்ஸ் வந்துட்டு 1000+ பேர் இறந்து போயிடுறாங்க. சோ இதுதான் வந்துட்டு ஒயிட் டெரர். ஓகேவா? ஒரு சம்மரி பாப்போமா? ஓகே. சோ இந்தோசீனா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். பிரெஞ்சுக்கு கீழே சில ஏரியாஸ் இருந்தாங்க. சோ வந்துட்டு அந்த கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு பிரெஞ்சுலாம் வந்துட்டு ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பிடிக்காம அந்த வியட்நாம் வந்துட்டு 1929ல பிரெஞ்சுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பிரெஞ்சோட கவர்மெண்ட் ஜெனரலை வந்துட்டு கொலை பண்ணவும் பார்த்தாங்க. ஆனா அது வந்துட்டு சக்சஸ்ஃபுல் ஆகல. ஓகேவா? அதுக்கடுத்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி லீடர்ஸ் தலைமையா வச்சு இந்த ஃபார்மர்ஸ் வந்துட்டு திரும்ப ஒரு பிரெஞ்சுக்கு வந்துட்டு எகெயின்ஸ்டா போராட்டம் பண்றாங்க. அப்ப வந்துட்டு பிரெஞ்சுக்கு பிடிக்காம இந்த போராட்ட மக்களை தான் நம்ம வந்துட்டு ரெபல்ஸ்ன்னு சொன்னோமா. சோ அந்த ரெபல்ஸை வந்துட்டு அட்டாக் பண்றாங்க. ஓகேவா? நீங்க எப்படி எங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்துட்டு அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அதுல வந்துட்டு 1000+ ரெபல்ஸ் வந்துட்டு இறந்து போயிடுறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அட்டாக் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு கடுமையா இருந்துச்சு பிரெஞ்சு பண்ண அட்டாக். அதனால வந்துட்டு 1000+ ரெபல்ஸ் வந்துட்டு இறந்து போயிடுறாங்க. இதுதான் வந்து ஒயிட் டெரர். ஓகேவா? தேங்க்யூ.